கார்த்திக், விருந்தினர் பக்கத்துல இன்னைக்கு கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். ராஜபீமா திரைப்படத்தின் இயக்குனர் நரேஷ் சம்பத் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். லெட்ஸ் வெல்கம் டைரக்டர் நரேஷ் சம்பத். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கோம் சார். சூப்பர் சார். சார், ராஜபீமா படம் சமீபத்தில் ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பி சார் அஸ் டெபியூ டைரக்டரா? ஸோ ஆஸ் அ டெபியூ டைரக்டராக அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே அந்த முதல் படம் ரிலீஸ் ஆகி அண்ட் எதுக்காக வரும்னா அந்த ஸ்க்ரீனில் முதல்ல ஃபஸ்ட்டு நம்ம படைப்பை நம்ம பார்க்கலாம் அண்ட் அகெயின் அதை பப்ளிக் கொடுத்து ஸோ நம்ம எதிர்பார்த்து இதை நினச்சி தான் படம் பண்ணுறோம். ஸோ ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட அது பப்ளிக்கோட ரெசனேட் ஆகுதா இல்லையான்றது தான். ஸோ அது இப்போது ரெசனேட், ஏன்னா ப்ரெஸ் ஷோலாம் முடிச்சிட்டோம். ஸோ ப்ரெஸ்ஸில் ஒரு நல்ல ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஆடியன்ஸ்கிட்டையும் அதே ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும்னு இன்னும் ஸ்ட்ராங்காக நம்புகிறோம். ப்ளஸ் அதான் முதல் படம் ரிலீஸ் ஆனதுனால எனக்கும் இதுதான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன், எப்போ ரிலீஸ் ஆகும்ட்டு. ஓகே, ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. அதுக்கு மேலே ஏன்னா ரிலீஸ் ஆகிடுச்சு, எனக்கு ஐம் ஜஸ்ட் ஷார்ட் ஆஃப் வேர்ட்ஸ், வேறு ஒன்றும். சார், இப்போ நீங்கள் எவ்வளோ ஹாப்பி அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டீங்க. ஒரு பக்கம் ஆரவ், இன்னொரு பக்கம் டு த ஹோல் க்ரூ, இந்த 4 to 5 years வந்து அந்த வெயிட்டிங் பீரியட் இருந்திருக்கும். எல்லாரும் தங்களுடைய இந்த மாதிரி சோகத்தெல்லாம் பகிர்ந்துருப்பீங்க. இன்னைக்கு இவ்வளோ ஹாப்பியாக ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்றப்போ டீமாக பேசுனீங்களா? டீமாக நாங்கள் இது பண்ணுறதுக்கு இன்னைக்கு இந்த வெயிட்டிங் பீரியட்லேயுமே ரெகுலராக பேசிட்டு தான் இருந்தோம். பிகாஸ் என்னென்னா எங்கள் எல்லாருக்குமே இருக்கிற அதே ஒரு ஆதங்கம் தான். ஏன்னா போன ஸ்பீடில் ஆக்சுவலாக கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாகவே முடிச்சிட்டோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எல்லாருக்கும் நடந்தது தான். ஏன்னா எங்களுதுமே கொரோனாவில் மாட்டி அண்ட் அதுக்கப்புறமா ஸோ அதுலேருந்து வெளில வந்து ஒரு டேட்ஸ் கிடச்சி, பிகாஸ் அனிமல் வெல்ஃபேர் கிளியரன்ஸு, ஸோ இதெல்லாம் நடந்து திருப்பி அதுக்கப்புறமா ஒரு சென்சார் கிளியரன்ஸ் நடந்து இதுக்கு எல்லாமே நாங்களும் வெயிட் பண்ணும்போது எங்களுக்கும் எல்லாருக்குமே அதே ஆதங்கம். எனக்கு இருந்த ஆதங்கம் தான் ஈக்குவலாக பார்த்திங்கன்னா டெக்னீஷியன்ஸ்க்கும் இருந்தது. ஸோ ஆல் த டெக்னீஷியன்ஸ், கேமராமேனாக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், எல்லாருக்குமே அதே இதுதான் இருந்தது. இன்ஃபேக்ட் கூட நடித்தவங்க எனக்கு நாசர் சார்லாம் நான் எப்போயாவது வெளில பார்க்கும்போதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா எப்போவுமே கேட்பார், நான் ஏதாவது சும்மா எப்படி இருக்கீங்கன்னு ஃபோன் பண்ண என்னடா படம் ரிலீஸ் ஆகுதா அப்படின்றது தான் முதல் கேள்வியாக இருக்குது. இது வரைக்கும் நாசர் சார்கிட்ட எப்போ பேசும்போதும் என்னடா படம் ரிலீஸ் ஆகுதா எப்போவுமே முதல் கேள்வி அதுவாக தான் இருக்கும் அவருக்கு. ஸோ இந்த இது எல்லாருக்கே கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே அந்த ஒரு இது இருந்தது. எனக்கு எவ்வளோ இருந்ததோ அந்த அளவுக்கு ஈக்குவலான ஒரு இது அவங்களுக்குமே இருந்தது, இன்ட்ரெஸ்ட் எப்போ வரப்போகுதுன்ட்டு. அண்ட் சார், மீடியா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க வந்துட்டு எந்த மாதிரியான ரிவ்யூஸ் உங்களுக்கு சொல்கிறாங்க? மீடியா இண்டஸ்ட்ரியில் நான் அதான் சொன்னேன் இல்லைங்களா, என்ன எதிர்பார்த்தனோ மீடியா இண்டஸ்ட்ரியில் எனக்கு நாங்கள் எதிர்பார்த்து பண்ண படத்துக்கு நல்லாவே ஒரு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஒரு டெபியூட்டண்ட்டுக்கு ஒரு பெரிய படம் தான் இது. என்ட்ரண்ட்டாக வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கண்ட்ரோல்டாக காம்பேக்டான ஒரு படம் தான் மோஸ்ட்லி கிடைக்கும். ஸோ அதில் ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு பெரிய ஸ்கேல் கிடைக்கும். பட் ஆஸ் அன் என்ட்ரண்ட் எனக்கு கிடைச்சதே இது ஒரு பெரிய படம். அண்ட் அதை நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன்றதை வந்து அவங்க எனக்கு எல்லாருமே கன்வே பண்ணாங்க. நாங்கள் படம் போட்டு காமிச்சவங்க எல்லாருமே கன்வே பண்ணாங்க. இது உங்கள் முதல் படமான்றது தான் முதல் கேள்வியாக இருந்தது படத்தை பார்த்துட்டு வந்துட்டு. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் இந்த படத்தில் நடித்தவங்க தாண்டி அதர் மீடியா இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய, இல்லை நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய அதர் செலிபிரிட்டிஸ் ஒரு விஷஸ் சொல்லியிருப்பாங்களா? அதில் ஏதாவது மறக்க முடியாத ஒரு விஷஸ் அண்ட் ரிசப்ஷன்? சரி, விஷஸ் என்னென்னா எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்ச என்னை தெரிஞ்ச இண்டஸ்ட்ரியில் தெரிஞ்ச எல்லாருக்குமே வந்து எப்போவுமே வந்து முதல் கேள்வியாக எதையும் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஏதாவது படம் எப்போ வரப்போகுதுன்றது கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த படம் வருது அப்படின்னும் போது எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான ஒரு இதுவாக இருந்தேன். பிகாஸ் ஏன்னா இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்றதுனால இந்த படம் வருதுன்னும் போது எல்லாருமே எனக்கு வந்து விஷ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இன்னும் சில பேர் பார்க்கணும். பிகாஸ் என்ன நாங்கள் இப்போ சடனாக ரிலீஸ் பிளான் பண்ணதுனால, பிகாஸ் எவ்ரிபடி தே ஹேவ் தேர் ஓன் கமிட்மெண்ட். ஸோ இதுக்கு நடுவில் எப்போ போய் கண்டிப்பாக பார்த்துருவாங்க எல்லாருமே. ஸோ அதுதான் சொல்லியிருக்கேன். சூப்பர். ஸோ நீங்கள் வந்து பயங்கரமாக ரசித்து எழுதியிருப்பீங்க. நம்மளோட முதல் படம் வேறு. ஸோ இந்த மொமெண்ட்லாம் தியேட்டரில் வந்து பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு எழுதியிருப்பீங்க. இப்போ ஆடியன்ஸோட படம் பார்த்தீங்களா தியேட்டரில்? நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலலாம் அதனுடைய ரெஸ்பான்சஸ்? அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னன்னா நான் 2019 எடுத்த படம். ஸோ அப்போ இருந்த சில விஷயங்கள் ரெலவன்ஸ் வச்சு நம்ம நடுவில் நம்ம ஒரு ஒரு பஞ்சுக்காக நம்ம நடுவில் படத்தில் அதை சேர்ப்போம். அப்போ நடந்த விஷயங்களோட ரெலவன்ஸை வச்சு. அது இப்போ 5 வருஷம் ஆயிடுச்சு. கொரோனா முடிஞ்சு அதுக்கப்புறமா நம்ம தாண்டி வந்துட்டோம். ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு இல்லைங்களா? ஸோ பட் ஸ்டில் என்னன்னா அப்போ யோசிச்சு பேசின ஒரு விஷயங்கள், ஒரு ஹியூமராக இருக்கட்டும், அந்த ஹியூமர் வந்து இப்போ பார்க்கும்போதும் கன்வே ஆகுதுன்றது வந்து எனக்கு உண்மையிலேயே எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. சிரிக்கிறாங்க, சிரிப்பு வந்துருச்சு. ஏன்னா அப்போ பண்ண விஷயமாச்சு. ஆனால் உண்மையிலேயே அப்போ பண்ண விஷயங்கள் இப்போவும் அவங்களுக்கு சிரிப்பு வருது. ஸோ ஐ திங்க் அந்த விஷயத்தில் ஓகே ஃபைன். எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆச்சரியமாக இருந்தது, பட் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது.
ஓகே, சூப்பர். பட் நம்ம எதிர்பார்த்த இடத்துல ரெஸ்பான்ஸ் வருது ஓகே. இன்னொரு பக்கம் எதிர்பாராத இடத்துலயும் ஒரு சில ரெஸ்பான்ஸ் வரப்ப நமக்கு ஆச்சரியம் இருக்குல்ல. ஆமா Okay, ஆமா இந்த மூமெண்ட்ல நம்ம எதிர்பார்க்கல, இங்கேயும் நல்ல ரெஸ்பான்ஸ் ஆமா. வருதுன்ற மூமெண்ட் இருக்கு. ஏன்னா இப்போ எங்க படத்துல கே.எஸ். ரவிக்குமார் சார் வந்து ஒரு ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ படம் பூரா ட்ராவல் பண்ணவர் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் நிறைய இடத்துல அவருக்கே உண்டான பாணியில் ஒரு நகாஸ் எல்லாம் பண்ணியிருப்பாரு. அந்த அந்த நகாசு சில இடத்துல வந்து ஆக்சுவலாக நகாஸா பண்ணியிருக்காம ரொம்ப சாதாரணமாக சொல்லியிருப்பாரு. ஆனால் என்னன்னா அந்த இடத்துல இல்லாமல் அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த இடத்துல ரியாக்ட் பண்ணுவாங்கன்றது நானுமே எதிரே பார்க்கல. ரொம்ப சாதாரணமான ஒரு டெலிவரியாக தான் இருக்கும். ஆனால் அந்த இடத்துல இல்லாமல் நிறைய இடத்துல முக்கியமாக கே.எஸ். ரவிக்குமார் சாருக்கு தான் சொல்கிறேன். ஸோ அவரோட போர்ஷனில் தான் சொல்கிறேன். நிறைய இடத்துல ரியாக்ட் பண்ணாங்க. ஸோ எனக்கு இது வந்து எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸ்டாக இருந்தது. ஏன்னா எதுவுமே பிளான் பண்ணி இந்த இடத்துல ஒரு பஞ்சாக வைக்கணும்லாம் வைக்கவே இல்லை. பட் அந்த இடத்துலையுமே ரியாக்ட் பண்ணாங்க நிறைய இடத்துல. சார் கே.எஸ். ரவிக்குமார் சாரே வந்துட்டு ஒரு லெஜெண்டரியான டைரக்டர். அவரை வச்சு நீங்க டைரக்ட் பண்ணும்போது ஸோ அந்த ஃபீல் உங்களுக்கு எப்படி இருந்தது? அவர் என்ன சொன்னாரு? கே.எஸ். ரவிக்குமார் சார் வேணும் அப்படின்றத நான் வந்து முதல்லயே டிசைட் பண்ணிட்டேன். ஸோ அவர் இது நான் கதை எழுதும் போதே இந்த கேரக்டர் கே.எஸ். ரவிக்குமார் சார்ன்றதை நான் டிசைட் பண்ணிட்டேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், நான் அவரை எப்படி ரசிச்சிருக்கேன்ட்டு. நான் அவரோட புதிய வசந்தம்லேருந்து அதுக்கப்புறம் புது வசந்தம்க்கு அப்புறமா சேரன் பாண்டியன் பண்ணார். ஸோ சேரன் பாண்டியன்லேருந்து நான் அவளை எவ்வளோ ரசிச்சிருக்கேன் அப்படின்றத வந்து நான் அவர்கிட்ட நிறையா சொல்லி காமிச்சிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்ச டேரக்டர்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா நம்ம டப்புன்னு யோசிக்காமல் ஒரு 3 பேர் சொல்கிறது வந்து மணிவண்ணன் சார், கே. பாக்யராஜ் சார், கே.எஸ். ரவிக்குமார் சார். ஸோ நான் ஒன்றும் இல்லை, சேரன் பாண்டியெலாம் நான் அவர்கிட்ட நிறைய இதுவே பண்ணியே காமிச்சிருக்கேன். சின்ன சின்ன நுவான்சஸ் பண்ணுவார். வேட்டியை மடிச்சு கட்டுறதா இருக்கட்டும், அவர் ஒரு வித்தியாசமான ஸ்டைலில் பண்ணுவார். இதெல்லாம் நான் அவருக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ எனக்கு அவரை டைரக்ட் பண்ணதுன்றது வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரியே கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள் வந்து நடிக்க வச்சாச்சு. பட் அவர் வந்து நடிகர்கள்கிட்ட வந்து அவருடைய ஒரு பாணியில் வந்து சொல்லிக் கொடுப்பார். அந்த மாதிரி நீங்கள் டைலாக் சொல்லி கொடுத்து நடிக்க வச்சிங்களா, இல்லை டைலாக் எழுதி மட்டும் கொடுத்துட்டீங்களா? அவர் ஸ்டைலில் அவர் பேசிட்டார்? இல்லை, நான் டைலாக் எழுதி கொடுத்துட்டேன். ஸோ அவர் எழுதும்போதே கேட்பார், எப்படிப்பா திருக்குறள் வார்த்தை மாறாமல் பேசணுமா, இல்லை என் ஸ்டைலுக்கு ஏதாவது நான் பண்ணிக்கலாமான்னு அவரோட பாணியிலே கேட்பார். இல்லை சார், நான் எழுதிட்டேன், இதுதான் கண்டென்ட்டு. இந்த கண்டென்ட் உங்கள் பாடி லாங்குவேஜுக்கு என்ன ஃப்ளோவில் வருதோ, எங்கெங்கே தேக்கணுமோ இந்த கண்டென்ட் வெளில போகாமல் நம்ம என்ன பேசலாமோ நீங்கள் பேசுங்க சார் நான் சொன்னேன். ஸோ அவர் பிகாஸ் சின்ஸ் அவர் டைரக்டராகவும் இருந்தாருன்றதுனால அவருக்கு தெரியும். ஸோ இதுதான் கண்டென்ட்னு கொடுத்துட்டாரு. ஸோ இது எவ்வளோ பேசினா கரெக்டாக இருக்குன்றது தெரியும். ஸோ அந்த மீட்டரில் அவர் எப்போவுமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணி பேசியிருக்காரு. சில விஷயங்கள் என்கிட்டயுமே கரெக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ சீன் இப்படி தான் ஆரம்பிக்குது, ஸோ இது கொஞ்ச நேரம் இவ்வளோ தூரம் வச்சுக்க வேணாம், ஏன்னா இதெல்லாம் எனக்கு கைடன்ஸாக கொடுத்துருக்கேன், எப்படியா இருந்தாலும் நான் சொல்கிறேன், நீ கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் போட்டு பார்க்கும்போது இதை தூக்கிடுவீங்க. ஸோ இதெல்லாம் நீ நீ இந்த போர்ஷன் ஷூட் பண்ண வேணாம், டைமும் சேவ் பண்ணுவேன்றதை நிறைய இடத்துல எனக்கு கைட் பண்ணியிருக்காரு. அண்ட் அவர் சொன்ன மாதிரி அது தேவைப்படலை. அந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் எனக்கு படமாக பார்க்கும்போது தேவையே படலை. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களையும் நிறைய இடத்துல என்னை கைட் பண்ணியிருக்காரு. ஸோ இன்னொரு பக்கம் வந்து நீ ஒரு ஃபேன் பாயாக இருக்கிறது வேற, இன்னொரு பக்கம் டேரக்டராக வந்து அவர் வச்சு ஆக்ஷன் சொல்லி ஒர்க் வாங்குறப்போ உங்களுக்கு பிடிச்சதான் அந்த டேக் ஓகே. அவர் என்னதான் ஃபர்ஸ்ட் டேக்லேயே வந்து பயங்கரமா பண்ணாலும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வாங்குற வரைக்கும் நீங்க கேட்டுட்டே இருப்பீங்க. அப்படி ஒரு நடிக்கிற சீன்லாம் சிங்கிள் டேக்லேயே ஓகே பண்ணிடுவீங்களா, இல்லை கேட்பீங்களா? மேக்ஸிமம் சிங்கிள் டேக்ல தான் ஓகே பண்ணிப்போம். சம்டைம்ஸ் தான் ரொம்ப ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ நான் ரீடேக் கே.எஸ். ரவிக்குமார் சார் யார்கிட்டையுமே எனக்கு தெரிஞ்சு பெரிய ரீடேக்லாம் வந்ததே இல்லை. ஏன்னா மேக்ஸிமம் ஓகே பண்றது, மேக்ஸிமம் ஓகே சிங்கிள் டேக் தான். சிங்கிள் டேக் தான். ஓகே. மேபி அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட ஏதாவது ஒன்று இருக்கா யூனிக்கான ஒரு மேட்டர்? யூனிக்கான மேட்டர் வந்து அவர்கிட்ட முக்கியமாக 2 விஷயம் தான். டைம் சென்ஸ். ஏன்னா அது ஓட வச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா கொஞ்ச நேரம் நின்றனா கூட என்னப்பா டைம் வேஸ்ட் பண்ணிருக்க அப்படி சீக்கிரமா பண்ணு. ஏன்னா ஏன்னா அவரோட ஃபாஸ்ட்னஸ் பத்தி நான் சொல்ல வேண்டியது இல்லை. அவர் எப்படி பம்பரமா ஒரு படம் அவரோட ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள அடுத்த படத்தோட ஆல்மோஸ்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல இருக்கு, ரிலீஸ் ஆகி சக்சஸ்க்குள்ள. ஸோ அண்ட் அது பிளஸ் எடுக்கிற டைம்ல ஒரு கான்சென்ட்ரேஷன் இஸ் த ஒன்லி சீக்ரெட் ஆஃப் சக்சஸ். நீங்க அவர் ஆஃபீஸ் போயிருந்தீங்கனாலே ஒரு போர்டு ஒன்று வச்சிருப்பாரு. ஸோ இந்த 2 விஷயம் இருக்கு இல்லைங்களா, அதுவும் டைம்ன்றது வந்த உடனே டக்குன்னு முதல்ல வேலையை முடிச்சிருங்க ஷூட்ல. அங்கே எதுவுமே ஷூட்ல வந்து ஆன் ஃப்ளோர் போயிட்டீங்கன்னா நீங்கள் டைமே வேஸ்ட் பண்ணாதீங்கன்றதுல ரொம்ப 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 பர்டிகுலராக இருப்பார். ஸோ இது ஷூட் பண்ணும்போதும் நம்மக்கிட்ட அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார். எனக்கு அந்த ஃபாஸ்ட்னஸ் எனக்கு அவர்கிட்ட ஒர்க் பண்ணது எனக்கும் கொஞ்சம் அது ஒட்டிக்கிச்சு. நான் இது வரைக்கும் நான் பண்ண ஷூட் எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் எடுத்திருக்கேன். இன்ஃபேக்ட் இந்த படம் வந்து நாங்கள் எடுத்த நாட்கள் வெயிட் பண்ண நாட்கள் உள்ள இருக்கலாம், பட் எடுத்த நாட்கள் பார்த்தீங்கன்னா 45 நாள்.
ஃபேம் கரெக்ட் பேங்காக்கோட ஸ்கெடியூல் அண்ட் 3 ஸ்கெடியூல் சேர்த்து 45 நாள் 45 டேஸ்க்குள்ள படத்தை 45 மொத்தம் days முடிச்சிட்டீங்க. முடிச்சிட்டீங்க. வித் ஆல் த பிஸி ஆர்டிஸ்டோட ஸ்கெடியூல் எல்லாமே பிளான் பண்ணி நாங்கள் முடிச்சது 45 நாள். அண்ட் சார் நெக்ஸ்ட் இந்த படத்துல வந்து நாசர் சார் அவரோட கேரக்டர் எழுதும் போது லைக் அவருன்னு சூஸ் பண்ணி தான் எழுதுனீங்களா இல்ல வேற யாராவது ஆப்ஷன் வச்சிருந்தீங்களா? இல்லை நாசர் சார் தான் எழுதுனது. முதல்ல இருந்தே நாசர் சார்ன்றது தான். ஏன்னா இதில் நான் எழுதும்போது கொஞ்சம் ப்ரீஃபிக்ஸ்டாகவே ஆர்டிஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணி தான் எழுதுனது. மேக்ஸிமம் அப்படி தான் எழுதணும். ஸோ அதில் என்ன எழுதுறதுக்குமே அது கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்படின்றது. நாசர் சார் பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல வேண்டியதில்லை, ஒரு லெஜெண்டரி. அவரை பற்றி நான் பெருசாக புதுசாக ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. ஒரே ஒரு விஷயம் வேணால் புதுசாக சொல்லலாம். இது வரைக்கும் நாசர் சார் வந்து கோயம்புத்தூர் ஸ்லாங் அவர் பேசினதில்லை இது வரைக்கும் எந்த படத்துலையுமே. இந்த படத்தில் கோயம்புத்தூர் ஸ்லாங் பேசியிருக்காரு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு அவர் படங்கள் நான் பார்த்த வரைக்கும் கோயம்புத்தூர் ஸ்லாங் இதான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் பேசுகிறார். ஸோ இது வரைக்கும் அவரோட படம் ஹிஸ்ட்ரியிலே அவர் நடிச்சதே இல்லையா அந்த மாதிரி ஒரு கோயம்புத்தூர் ஸ்லாங் அவர் பண்ணதே இல்லை இது வரைக்கும். ஏன்னா அதாவது சொல்லியிருக்காரு நான் கோயம்புத்தூர் ஸ்லாங் பண்ணதே இல்லை. ஓகே, அந்த பெருமை உங்களுக்கு தான் சேருமா? சரி, நீங்க கேஸ் ரவிக்குமார் சார் கிட்ட நோட் பண்ணி ஒன்று சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி நாசர் சாருடைய ஒர்க்ஸும் நீங்க பார்த்து வளர்ந்துருப்பீங்க. ஸோ அப்படி உங்களுக்கு பிடிச்ச நாசர் சாருடைய ஒர்க் ஏதாவது சீன் மேபி இந்த படம் எடுக்கிறப்போ அந்த சீனை ரெஃபர் பண்ணி இந்த மாதிரி நடிங்க அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கலாம். அந்த ஏன்னா இந்த படம் அவர் பண்ண மிச்ச படங்களுக்கும் இந்த படங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய கம்பேரிசன்ஸ்ன்ற மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ அவரோட ஒர்க்ஸ்னா நிறைய விஷயங்கள் இருக்கு, நம்ம பேசிகிட்டே போகலாம். அதை நான் ஒன்றும் புதுசாக சொல்ல போகிறது இல்லை. அவர் நடித்த லெஜெண்டரி படங்கள் நான் எக்கச்சக்கமாக இருக்காது, நான் ஒன்றும் புதுசாக சொல்ல போகிறது. பட் அவரோட மிச்ச படங்களுக்கும் இந்த படங்களும் ஒரு கம்பேரிசன்லாம் ஒன்றுமே இல்லை. ஓகே, பட் உங்களுக்கு அந்த ப்ரெஷர் இருந்ததா சார்? இந்த மாதிரி ஒரு பக்கம் நாசர் சார், கே எஸ் ரவிக்குமார் சார், இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஆர்டிஸ்ட்லாம் இருந்துச்சு எடுக்கிறப்ப. ஏன்னா அந்த ஒரு நாள் இருந்தது. ஏன்னா எனக்கு அது ஒரு நாள் எப்படி இருக்கும்னா நமக்கு டேக் ஓகேவா இல்லையான்னு நம்ம டிசைட் பண்ணுவோம் இல்லைங்களா. அந்த டைமில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க எனக்கு அதை அவ்வளோ இன்ஸ்டன்டேனியஸாக யோசிச்சு சொல்லணும். அண்ட் ஃபஸ்ட் டைம் ஆக்ஷன் கட் சொல்லும்போது அந்த இது இருந்தது. ஒரு எல்லாருக்கூடையுமே எனக்கு ஒரு 2 நாள் ஷூட் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அது ஏன்னா வித் த ஃப்ளோ அதுக்குமே வேலை நடந்தாகணும் இல்லைங்களா. ஸோ அந்த ஃப்ளோலேயே போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த இது இல்லை. பட் இனிஷியலி எனக்கு அந்த ஒரு பயம் இருந்துச்சு. அண்ட் சார் இன்னொரு விஷயம், ஒரு ஃபர்ஸ்ட் படம் டைரக்டருக்கு ப்ரொடியூசர் கிடைக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம் சார், ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி வந்து உங்கள் ப்ரொடியூசர் கிடைச்சாங்க, எப்படி இந்த ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆச்சு? முதல்ல வந்து எனக்கு பஷீர் அப்படின்னு எங்கள் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் இருக்கார். ஸோ அவர் கூட நானும் அவரும் நிறைய கதைகள் பேசியிருக்கோம். ஸோ இந்த கதை பண்ணலாமா அப்படின்றது. ஸோ அவர் இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. சேதுபதி, ஸோ பிருந்தாவனம், நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னாடி. ஸோ நானும் அவரும் நிறைய கதைகள் பேசியிருக்கோம், இது பண்ணலாமா அப்படின்றது. பட் என்ன நிறைய விஷயங்கள் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஏன்னா ஒரு ஜான்ரால ஒரு கதை நாங்கள் பேசியிருக்கோம். இல்லை இது பண்ணிங்கன்னா இதுக்கு இந்த மாதிரியான ஒரு மார்க்கெட் இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அவர் தான் என்னை வந்து ஆக்சுவலாக இந்த படம் இனிஷியலாக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆனது அவர்னால தான். அவர் தான் கொண்டு வந்து என்னை சுரபி மோகன் சார்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ ஏன்னா மோகன் சார் வந்து பேசிக்கலி டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் ஹீஸ் அ ட்ரேடர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ அவர் வந்து ரொம்ப நாளைக்கு அவர் வந்து படம் எடுக்கணும்னு ஒரு முடிவு பண்ணதுக்கு அப்புறமா வந்து கேட்டுட்டு இருந்தோம். பஷீர் சார் வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். ஸோ எனக்கு அந்த மாதிரியான டைமில் சம்வேர் எல்லாமே ஒரே நேரத்தில் கரெக்டாக நடந்துச்சு. ஸோ அப்போ பஷீர் சார் வந்து கரெக்டாக என்னை கூட்டிகிட்டு போய் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ அப்போது நாங்கள் ஆல்ரெடி பேசி வச்சுருந்த கதை தான். ஸோ இப்போ நம்ம ஒரு அனிமல் ரிலேட்டடாக ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரியான ஒரு கதைன்னு ஆல்ரெடி ஒரு லைனாக பண்ணி வச்சுருந்தது தான். ஸோ அந்த லைனை நாங்கள் இமீடியட்டாக ஓகே பண்ணோம். ஸோ அண்ட் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் பஷீர் சார் சொன்னார். அண்டு மோகன் சாருக்கும் பஷீர் சார் சொன்னதில் ஒரு நம்பிக்கை இருந்தது. அண்ட் என்னை நம்பி படம் கொடுத்துடலாம், இது ஆர்டிஸ்ட் வச்சு எடுக்கிறது இல்லை, ஒரு நார்மலாக மனுஷங்களை வச்சு எடுக்கிறதுனா பரவாயில்ல, நீ யானையை வச்சும் இவனை நம்பி கொடுத்துடலான்ற நம்பிக்கை வந்து அவரோட சுரபி மோகன் சாரோட ஒரு தைரியம் தான். அதுவும் சார் ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னு வரும்போது நிறைய கேரக்டர்ஸ் இருந்தாலே அவங்கள வச்சு எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பட் உங்களோட முதல் படமே நீங்கள் வந்துட்டு ஒரு யானை, அதுக்கான பெர்மிஷன், அது ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்குல்ல, எப்படி அதுக்கு தயாரானீங்க, எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா வந்தது? அதுக்கு வந்து இப்போ நான் மட்டுமே இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா பிகாஸ் ஈவன் ஐம் ஆல்சோ நியூ, நான் என்னோட முதல் படம். ஸோ அதுக்கு எனக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிற என்னோட டெக்னீஷியன்ஸ், ஏன்னா என்னோட டெக்னீஷியன் கேமராமேன் எஸ்ஆர் சதீஷ்குமார் சார். ஸோ அவர் பண்ண படங்கள் எல்லாமே வந்து இந்த மாதிரியான ஒரு காம்ப்ளிகேட்டடான படம் தான். பேராண்மை, பூலோகம், கடம்பன், மீகாமான்,
ஸோ இந்த மாதிரியான ஒரு காம்ப்ளிகேட்டட் படம் தான். கடம்பனில் ஒரு ஸ்பெசிஃபிக் சீக்வன்ஸே இருக்கும். ஸோ எனக்கு இவருக்கு ஆல்ரெடி இவங்களுக்கு இருந்த ப்ரையர் எக்ஸ்பீரியன்ஸு அண்ட் நான் சொன்னேன் இல்லைங்க ஆல்ரெடி என்னோட பஷீர் சார் இபி சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அவர் இருந்தார். பிகாஸ் அவர் தான் வந்து அவர் இருந்து இந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் எங்களுக்கு ஈஸியாக பண்ணி விட்டார். ஆல் த ஃபார்மாலிட்டிஸ் அண்ட் அதர் திங். ஸோ தட் என் வேலையை மட்டும் நான் பார்த்தா போகிறோம், என் வேலையை மட்டும் நான் கரெக்டாக பார்த்தா போகிறோன்ற ஒரு இதில் என்னை விட்டுட்டார். அதை தவிர வேறு எந்த இதுவுமே என்கிட்ட எடுத்துகிட்டு வரல. ஸோ உங்கள் டீம் நல்ல சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. வெரி வெரி சப்போர்ட்டிவ். இந்த அனியன் படத்தில் ஒரு காமெடி வரும்ல சார், கும்பி பாகம் வந்து பிரிச்சு வேற வேர்ட்ஸாக போடுவாங்க. அந்த மாதிரி தமிழ் சினிமாவில் ராஜானும் படம் வந்திருக்கு, பீமானும் வந்திருக்கு. ராஜ பீமான்ற டைட்டில் எப்படி சார் உங்களுக்கு அது தோணுது? ராஜபீமான்ற டைட்டில் வேற ஏதோ ஒரு படத்தை பத்தி கேட்டா யோசிக்கிறீங்க. ராஜபீமான்ற டைட்டில் எப்படி வந்துச்சு அப்படின்றதுக்கு, ஏன்னா நான் நிறைய விஷயங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம் காம்பினேஷன்ல. இது வந்து ஆக்சுவலா ஒரு பழைய படம் இருக்கும், யானை படம். யானை வச்சு நமக்கு நிறைய படங்கள் வந்திருக்கு. ஸோ அன்னையோர் ஆலயம், ராம் லக்ஷ்மண், ஆடிவெள்ளி, ஸோ இந்த மாதிரி நிறைய படங்கள். இதுக்கு முன்னாடிலாம் வந்து ஒரு 1971 ஒரு பழைய தமிழ் படம் இருக்கு. இட்ஸ் ஆக்சுவலி மலையாளம் மூவி, ஜெமினி கணேசன் சார் நடிச்சிருப்பாங்க, ஆனாயி வளர்த்த வானம்பாடியோட மகன் அப்படின்ட்டு. ஸோ அதுல வந்து ஒரு அதுல நடிக்கிற யானை கேரக்டர் பேர் வந்து பீமன். ஸோ எனக்கு அங்கேருந்து தான் வந்து அந்த இது தோணுச்சு. ஏன்னா இதெல்லாம் நான் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதில் பீமன் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் ராஜபீமான்னு ஒரு லிரிக்ஸ்லேயே கூட வரும். அதில் ஒரு பாட்டில் லிரிக்கில் ராஜபீமானே வரும். ஸோ சம்வேர் ஐ ஃபெல்ட் சரி கொஞ்சம் நல்ல பஞ்சா இருக்கே அப்படின்றது தோணுச்சு. ஸோ அதனால அந்த படம் வச்சோம். ஓகே, மேபி டைட்டில் ஃபர்ஸ்ட் யார்கிட்ட சொன்னீங்க ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம்? இமீடியட்டாக ப்ரொடியூசர் தான். ஓகே, என்ன சொன்னார்? ஏதாவது சஜஷன்? இல்லை, ராஜபீமா சொன்ன உடனேவே ஓகே ஆயிடுச்சு. ஓகே, பேசிக்கா என்னன்னா இது வந்து ஹீரோக்கும் யானைக்கும் இருக்கிற ஒரு இன்ட்ராக்ஷன், அந்த ஒரு பாண்டிங் தான். ஸோ எனக்கு அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த பேரா இருக்கணும் அப்படின்றது தான் ஒரே ஒரு இதுவாக இருந்தது, ஒரே ஒரு எய்மாக இருந்தது இந்த டைட்டில் வைக்கும்போது. ஸோ அதனால தான் சரி ராஜபீமான்னு வச்சோம். ஸோ ராஜா இஸ் த ஹீரோஸ் நேம் அண்ட் பீமா இஸ் த எலிஃபென்ட்ஸ் நேம். ஓகே, ஸோ ஃப்ரம் ஸ்டார்டிங் இட் செல்ஃப் ஒரு டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமே அதனுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்றதுக்கான ஒரு மார்க்கெட்டிங் விஷயங்கள் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ மேபி இந்த டைட்டில் கொடுத்த புஷ் பிஸ்னஸ்க்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது? பிஸ்னஸாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பிகாஸ் அதர் லாங்குவேஜில் வந்து பிகாஸ் வி ஹேவ் எலிஃபென்ட். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல நிறைய விஷயங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. யானைன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஃபேக்டர் இருக்கு இல்லைங்களா. ஏன்னா யானை அப்படின்னு வரும்போது யானை என்ன தான் பண்ணியிருக்கு இந்த படத்தில் பார்க்கலான்ற ஒரு கியூரியாசிட்டி எல்லாருக்குமே இருக்கும். ஓகே, ஸோ அதனால வந்து எங்களுக்கு எனக்கு முக்கியமாக எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய செல்லிங் பாயிண்ட் வந்து சார் நிறைய டைரக்டர்ஸ் வந்து பிளான் பண்ணி ஃபாரின் கண்ட்ரிஸ் போய் ஷூட்டிங் வந்து பண்ணுவாங்க. பட் உங்களுக்கு வந்து ஸ்கிரிப்ட்லேயே இல்லாமல் ஒரு பிளானிங்கே இல்லாமல் அன்எக்ஸ்பெக்டடாக ஃபாரின் கண்ட்ரியில் போய் ஷூட் பண்ணீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஸோ அது எப்படி சார் நடந்தது? ஸோ அது வந்து பிகாஸ் சர்க்கம்ஸ்டான்சஸ் தான். ஏன்னா எங்களுக்கு வந்து பிகாஸ் வி ஹேவ் எலிஃபென்ட் தான் மெயின் போர்ஷன். அது இல்லைனா கதையே கிடையாது. ஸோ எலிஃபெண்ட் வச்சு நான் ஷூட் பண்ணணும்னா எங்களுக்கு இருந்த ஒரே ஆப்ஷன் வந்து பேங்காக் தான். அண்ட் லைக் ஐ செட், எங்களோட கேமராமேன் எஸ்ஆர் சதீஷ்குமார் சார் வந்து இதுக்கு முன்னாடி கடம்பன் படத்தில் அங்கே ஷூட் பண்ணியிருக்காரு ஒரு சீக்வன்ஸ். ஸோ அங்கே யானைகள் எப்படி பிஹேவ் பண்ணும், ஸோ என்ன மாதிரியான டைப் ஆஃப் எலிஃபென்ட்ஸ், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அங்கே இருக்கிற யானைகள் பண்ணும் அப்படின்றதுல அவருக்கு நல்லாவே ஒரு நாலேஜ் இருந்துச்சு. பிகாஸ் அவர் ஷூட் பண்ணிட்டு வந்திருக்காரு ஆல்ரெடி ஒரு சீக்வன்ஸ். ஸோ அவரும் இமீடியட்டாக ஸோ அதை சஜஸ்ட் பண்ணார் என்ன பண்ணலான்னு. நம்ம ஏன்னா முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பேங்காக் எலிஃபென்ட்ஸ் வந்து நமக்கு ரொம்ப இந்தியன் எலிஃபென்ட்ஸோட ரிசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் ஆஃப்ரிக்காலாம் போனீங்கன்னா அந்த எலிஃபென்ட் வந்து டோட்டலாக நம்ம இந்தியன் எலிஃபெண்ட்டாக எப்படியும் காட்டவே முடியாது. அண்ட் மோரோவர் எங்களுக்கு பொள்ளாச்சி பேக்ட்ராப்பில் செட் பண்ண கதை. ஸோ அந்த ஜாகிரஃபிக்கு ஏற்ற மாதிரியுமே எங்களுக்கு அங்கே எலிஃபெண்ட் வச்சு ஷூட் பண்ணும்போது வேணுன்ற போது ஸோ இந்த ரெண்டு இடத்துலையுமே பொருந்துறதுக்கு உண்டான ஒரு இடமா பேங்காக் இருந்தது. ஸோ டு ஆன்சர் டு யூர் கொஸ்டின், நாங்கள் ஃபாரினா காட்டில் ஃபாரினை நம்ம ஊராக காமிச்சிருக்கணும். இந்த ஃபாரினை பொள்ளாச்சியாக காமிச்சிட்டீங்க. ஓகே, ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனதுக்கப்புறம் நிறைய ட்விஸ்ட் நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு நடக்கும். அந்த மாதிரி இந்த கதை நீங்கள் எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஸ்பாட்டுக்கு போனதுக்கப்புறமா படத்தினுடைய நாயகன் அந்த யானை டக்குன்னு மதம் பிடிச்சிருச்சான், ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் ஆயிடுச்சான். அதை எப்படி சமாளிச்சிங்க? யார் அடக்குனாங்க? அதை யார் அடக்க முடியும்? அதுவாகவே அடங்கி அதுக்காக வந்து ஒரு 1.5 நாள் வெயிட் பண்ணோம். ஸோ அதுவாகவே ஸோ அதனால அதுக்கு தான் என்ன பண்ணியிருந்தோம், நல்ல வேலை டம்மி கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிருந்தோம் அந்த இடத்துல, யானையோட டம்மி. அதை கொஞ்சம் அப்படி இப்படி வச்சு நாங்கள் சமாளித்தோம். அது கூல் ஆகிற வரைக்கும் நாங்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணி எடுத்துட்டோம். டெக்னிக்கலி சொல்லணும்னா அப்படி எடுத்தோம் ஒரு 1.5 நாள். அந்த 1.5 நாளுக்குள்ளே கூல் பண்ணி எப்படியோ கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஸோ அது வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் எங்கள் நல்ல நேரம் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ஷாட் எடுக்கும்போது தான் திருப்பி அதுக்கு மதம் பிடிச்சி, இடையில எந்த இதுவுமே பண்ணாமல் கரெக்டாக அதை கரெக்டாக ஆமாம் கரெக்டாக கால் ஷீட்டில் நடிச்சிருக்கு. ஓகே, நினச்சி பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆக்ஷன் சொல்கிறீங்களா, ஆற தூக்கி இப்படி சுற்றுதான் என்ன பண்ணியிருப்பீங்க?
தலைவா முடிஞ்சிட்டு ஏன் தலைவா. ஓகே. இல்ல சார், அந்த மாதிரி ஏதோ ஒரு இன்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு கேள்விப்பட்டோம். இனிஷியலாக என்னன்னா ஆக்சுவலாக அது அந்த மாதிரி நடக்கலை. இனிஷியல் ஷாட்டில் அவர் இறங்கும் போது கொஞ்சம் ஏன்னா பிகாஸ் இறங்கும் போது லைட்டாக கொஞ்சம் அவருக்கு ஸ்லிப் ஆயிருச்சு. ஸோ யானை மதம் பிடிச்சி அது நடக்கல. ஓகே, தெரியாம ஆமாம் வந்துட்டு ஆமாம். இதுவாயிடுச்சு. ஏன்னா ஸ்டண்ட் சீக்வன்ஸு. ஸோ அதோட லீட் சீன் நமக்கு ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். ஸ்டண்ட்டுக்கு உண்டான ஒரு லீட் சீன் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ நடந்த ஒரு சின்ன மிஸ் ஆப். சார், யானெல்லாம் வச்சு ஷூட் பண்ணியிருக்கீங்க. ஸோ சிஜி அதெல்லாம் எவ்வளோ சார் உங்களுக்கு ஆச்சு? எப்படி பண்ணீங்க அதெல்லாம்? சிஜி பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் சிஜி வந்து மேக்ஸிமமாக நாங்கள் யானையை 95% ஐ மீன் லைக் 95ன்னு சொல்ல நான் பர்சன்டேஜ் அளவு சொல்ல, முக்கால்வாசி லைவ் எலிஃபென்ட் தாங்க. ஒரே ஒரு சீனில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் சிஜி யூஸ் பண்ணியிருக்கோம். அது ஏன்னா எங்களுக்கு ஒரு மல்டிப்ளிகேஷன் தேவைப்படுது. அதாவது கும்பலாக ஒரு யானை நிற்கணுன்ட்டு. ஸோ அதனால் அந்த ஒரு சீனை தவிர மிச்சம் எல்லாமே அந்த ஒரு லைவ் எலிஃபெண்ட்டை வச்சு தான் ஷூட் பண்ணியிருக்கோம். அதோட சின்ன வயசு எலிஃபெண்ட் ஒன்று, இது வளர்ந்ததுக்கு அப்புறமா இருக்கிற எலிஃபெண்ட் ஒன்று. ஸோ சிஜின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். மிச்சப்படி சங்கிலி யானைக்கு கொஞ்சம் காலில் செயின் போட்டிருப்பாங்க, அதை ரிமூவ் பண்ணுறது, பக்கத்தில் இருக்கிற கேர்டேக்கர் இருப்பார், ஸோ அவரை ரிமூவ் பண்ணி, இதுதான் சிஜி ஒர்க். ஓகே. எல்லாமே நீங்கள் பார்க்குறது லைவாக பர்ஃபார்ம் பண்ண எலிஃபெண்ட் தான் அந்த படத்தில். ஸோ அது ஏதாவது பர்டிகுலரா இத்தனை மணி நேரம் நடிக்கும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா சார்? கண்டிப்பாக இருக்கு. நம்ம நான் யானை வந்துட்டு மனுஷங்களை மாதிரி character ஓவர் டைம் artist போட்டு மாதிரி full-ஆ போடுறா 2 கால் ஷீட் போடுறா 3 கால் ஷீட்டுன்னு அடிக்க முடியாது. ஓகே. அது வந்து நடிக்கணும்னா ஒரு 2 மணி நேரம் நடிப்பார் அவர். ஸோ அந்த 2 மணி நேரத்தில் அவர்கிட்ட கரெக்டாக சொல்லி நீங்கள் வேலை வாங்கணும். ரீடேக்கெல்லாம் கேட்டே இருந்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் ஆயிரும். அதுக்கப்புறமா அவர் பாட்டுக்கு நீங்கள் பிரேக் இல்லைன்னா அவர் பாட்டுக்கு பிரேக் விட்டு போயிடுவார். ஸோ ஆமாம் அவர் பாட்டுக்கு பிரேக் விட்டு போயிடுவார். ஓகே. அதுக்கப்புறமா அந்த பிரேக் வந்து ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் இருக்கும். அதுக்கப்புறம் தான் திருப்பி வருவார். ஸோ அதனால் வந்து அந்த பிரேக்கு அது கரெக்டாக அந்த பிரேக் டைமுக்கு முன்னாடி எவ்வளோ எடுக்கணுமோ அவ்வளோ எடுத்துடணும். அப்புறம் யானை பிரேக் எடுத்துட்டு போயிடும். ஆமாம், யானை அது பாட்டுக்கு போயிடும். அதாவது நம்ம கொடுக்குற டயத்துல யானை நடிக்கணும். யானை கொடுக்குற டயத்துல தான் நம்ம எடுக்கிற மாதிரி சிச்சுவேஷன் இருந்துருக்கு. ஸோ இன்னொரு பக்கம் லாங்குவேஜ் வந்து பயங்கர முக்கியம். அதாவது ட்ரெயின்ட் ஆக்டர்ஸ்கிட்டே நம்ம சொல்லி இது மாதிரி நீங்கள் நடிகன்னு சொல்லி வாங்குறது வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்சஸாக இருந்திருக்கும். அதை தாண்டி யானை கிட்டலாம் வந்து நம்ம பேசி புரிய வச்சு, அதுவும் நம்ம பாஸ் இல்லை, தாய்லாந்து யானை வேற, அதை எப்படி கன்வே பண்ணீங்க? அதுக்கு தான் ஒரு செயினே இருக்குது. இதில் என்னன்னா, நான் ஷார்ட்டு மார்க்கெல்லாம் நாங்கள் செட் பண்ணிட்டு நானும் கேமராமேன் சாரும் பேசிட்டு வந்துடுவோம். வந்துட்டதுக்கு அப்புறமா என்னன்னா, இது கரெக்டாக இந்த டைலாக் இப்போ பேசணும், இதுதான் நடக்கணுன்றத நான் வந்து அங்கே எங்கள் தாய்லாந்து கோஆர்டினேட்டர் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட நான் இங்கிலீஷில் கன்வே பண்ணுவேன். அவங்க அந்த கேர்டேக்கர் இதர் மேலே உட்காந்துருப்பார், இல்லை யானைக்கு சைடில் நிற்பார். அந்த கேர்டேக்கர்கிட்ட தாய் பாஷையில் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அவர் யானைக்கு புரிகிற பாஷையில் அவர் கம்யூனிகேட் பண்ணுவார். இதெல்லாம் சேர்ந்து ஒரே நேரத்தில் எனக்கு டேக்காக கரெக்டாக வரணும். ஓகே. இதையும் நான் 2 மணி நேரத்தில் எடுக்கணும். 2 மணி நேரம் எடுக்கலன்னா அது பிரேக் விட்டு போயிடும். எனக்கு அதோட மேக்கிங் வீடியோ மட்டும் பார்க்கணும்னு ஆசை. கண்டிப்பாக யானை மார்க்கெட் நிற்க வச்சு நீங்கள் கன்வே பண்ணி அவங்க கன்வே பண்ணி அதை மட்டும் ரிலீஸ் பண்ணீங்கன்னா. அதை எடுத்து வச்சிருக்கிறேன். அதுவும் முக்கியமாக பேங்காக் போர்ஷனோட மேக்கிங் மட்டும் என்கிட்ட தனியாக இருக்குது. யானையோட போர்ஷன் மேக்கிங் மட்டும் வச்சிருக்கேன். சூப்பர். ஸோ பொதுவாகவே வந்து இப்போ வீட்டில் பெட் வளர்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டாக் வளர்க்குறாங்கன்னா நம்ம சொன்னதை அதை கேட்டுச்சுன்னா ட்ரீட் மாதிரி ஒரு பிஸ்கெட் கொடுப்போம். ஸோ ஃபார் எவ்ரி பெட் அந்த மாதிரி நீங்கள் யானை வந்து படத்தில் நடிச்சிருக்கு. அதுவும் இந்த 2 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் சொல்கிற எல்லாத்தையுமே சிங்கிள் டேக்கில் பண்ணுன்ற மாதிரி சொன்னீங்க. ஆமாம். ஸோ அவர் வந்து டக்குன்னு நடிச்சு முடிச்சோடனே ட்ரீட் என்ன கொடுப்பீங்க? அவர் நார்மலாக சாப்பிட்றதே பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்டும் லைக் கூல் ட்ரிங்க்ஸும் தான் அவர் நார்மலாகவே சாப்பிட்றது. பிஸ்கெட் கூல் சார், நீங்க யானை பத்தி தான் பேசிட்டு யானை தான் சொல்கிறேன். அவர் நார்மலாக கரும்பு சாப்பிடுவாருன்னு நினைக்கிறேன். ஆமா, அது கரும்பெல்லாம் ஆக்சுவலா பெருசா சாப்பிடல. ஒரு சீன் கூட இருக்கும். ஏன்னா யானைன்றதுனால நம்ம கரும்பு சாப்பிடும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஒரு இன்ட்ரோடக்ஷன் சாங்லேயே ஒரு சீன் இருக்கும், நாசர் சார் கரும்பு கொடுக்குற மாதிரி. கரும்பு அந்த சீனுக்கு, அதுவும் அதுல என்ன ப்ரொஃபஷனலா இருக்கும்னா, கரும்பு சீனுக்காக மட்டும் வாயில வச்சுட்டு சீன் முடிஞ்ச உடனே துப்பிடும். அவங்களுக்குலாம் மோஸ்ட்லி ஆமா, அந்த ஊர் யானை எனக்குமே கொஞ்சம் விசித்திரமா தான் இருந்துச்சு. எனக்கும் இதான் விசித்திரமா இருந்துச்சு. என்னன்னா பிஸ்கெட்டும் கூல் ட்ரிங்க்ஸ் மட்டும்தான் அவங்களோட முக்கியமான சாப்பாடு. இன்னுங்க அந்த யானையை நான் பார்த்தேன். நம்ம அடுத்த காலை மலர் பேங்காக்ல ஷூட் போட்டிங்கன்னா நாங்கள் போய் பார்த்துட்டு வந்துடுவோம். சூப்பருங்க. பட் அந்த யானைக்கு போய் அவங்க ட்ரெயினர் கிட்ட எல்லாம் சொன்னீங்களா படம் ரிலீஸ் ஆயிடுச்சு இவங்க வந்து ஷூட் பண்ணா? மெசேஜ் அனுப்பிச்சிட்டாங்க. ஹாப்பி ஆயிட்டாங்களா? அனுப்பிட்டான் அவங்களுக்கு அப்போவே. ஸோ பொதுவாகவே வந்து ஒரு நடிகர் வந்து ஒரு பெட்டோட ஒரு படத்தில் நடிக்கிறாங்கன்னா மேபி ஷூட்டுக்கு முன்னாடியே கொஞ்சம் அந்த அனிமல்ஸோட பழக விடுவாங்க. அப்போதான் அந்த ஒரு பாண்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு இதில் ஆரோவுடைய சின்ன வயசு கேரக்டராக நடித்தவங்களும் சரி, ஆரோவும் சரி, 2 பேருமே அந்த எலிஃபென்ட் கிட்ட பழகிறதுக்கான நாட்கள் அந்த ட்ரைனிங் இருந்ததா? எஸ். ஏன்னா நாங்கள் ரெக்கி பார்த்துட்டு லொக்கேஷன் ஃபைனலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதுதான் டேட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நாங்கள் ஒரு வாரம் முன்னாடியே நாங்கள் போயிட்டோம். அவர் 1 வாரம் முன்னாடி அனுப்பிச்சிட்டோம். ஏன்னா நாங்கள் லொக்கேஷன் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ அவர் தான் யானை கூட பழக வேண்டியதாக இருந்தது. நம்ம தூரத்துலேருந்து ரெக்கார்டு தானே பண்ண போகிறோம். ஸோ நாங்கள்லாம் ஒரு 4 நாள் முன்னாடி போனோம். ஸோ அவரை ஒரு வாரம் முன்னாடியே அனுப்பி, ஸோ 2 பேரையுமே சொல்கிறேன்,
சின்ன வயசு ராஜா கேரக்டராக நடிச்சிருந்த ராகவன், மாஸ்டர் ராகவன் சொல்லுவாங்க, நிறைய படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ அவரும் ஆரவும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போயிட்டாங்க. ஸோ அது கூட பழகுறது என்ன ஒரே ரொம்ப ஈஸினா, ஏன்னா ட்ரைனிங் எல்லாமே சொன்னால் சட்டுன்னு இமீடியட்டாக சொடுக்கு போடுற நேரத்தில் எல்லாமே பண்ணும். ஸோ பழகிறதும் ரொம்ப ஈஸி. ஸோ ஒரு வாரம் டைம் ரொம்ப போதுமானதாக இருந்தது எங்களுக்கு. மேபி நீங்கள் இங்கே எடுக்கணுன்ற ஒரு பிளானிங் போட்டிருந்தீங்க, அதுக்கான ஒரு டேஸ் வந்து பிரிச்சிருப்பீங்க, ஷூட் ஷெடியூல் போட்டிருப்பீங்க. அன்எக்ஸ்பெக்டடாக நீங்கள் வெளிநாடு போய் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. பட் அங்கே எடுக்கிறப்போ அதுக்கான டேஸ் கம்மி பண்ணீங்களா சார்? ஆமாங்க, கண்டிப்பாக வித்தவுட் காம்ப்ரமைஸ் எல்லாமே எஸ். ஏன்னா அதுதான் சொல்கிறேன், அதுக்கு முக்கியமான காரணம் அதான் சொல்கிறேன். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து எங்கள் டெக்னீஷியன் டிஓபி எஸ்ஆர் சதீஷ்குமார் சார். ஏன்னா அவர் ஆல்ரெடி ஷூட் பண்ணியிருக்காருன்றதுனால அவர் என்ன ஷூட் பண்ணணும், எவ்வளோ ஷூட் பண்ணணும், எவ்வளோ மட்டும் ஷூட் பண்ணால் போகிறோம் அப்படின்ற. ஏன்னா அங்கே போகும்போது இருக்கிற குறிக்கோளே எங்களுக்கு முக்கியமான குறிக்கோள் என்னென்னா யானை மட்டும் இருக்கணும் அப்படின்றது தான். ஏன்னா நாங்கள் இங்கே போட்டிருந்த போது 16 நாள் போட்டிருந்தோம்னு நினைக்கிறேன். இப்போ கரெக்டாக 16-20 நாள் போட்டிருந்தோம். அது அப்படியே வந்து சுருங்கி 8 நாள் ஆயிடுச்சு. ஸோ அப்போ அந்த 8 நாள் ஆகும்போது 8 நாள் ஷூட் பண்ணுறோம். ஆனால் அதை நம்ம கன்வேலாம் பண்ண முடியாது ஆடியன்ஸுக்கு. ஸோ படம் ஃபுல்லாக யானை வேணும், யானை படத்தில் படம் ஃபுல்லாக யானை வேணும். ஸோ 8 நாள் ஷூட் பண்ணிட்டு படம் ஃபுல்லாக யானை உங்களுக்கு ஆனால் படம் ஃபுல்லாக யானை வரும். நாங்கள் 8 நாள் தான் ஷூட் பண்ணோம். ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் வேறு இருக்கும். ஸோ 8 நாள் தான் ஷூட் பண்ணோம், படம் ஃபுல்லாக யானை வரும். ஸோ அதுதான் சொன்னேன் இல்லைங்களா, என்னோட கேமராமேன் வந்து மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருந்தார் இந்த விஷயம். அண்ட் சார், இந்த படத்தோட ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 2019லேயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ 2025 ஜான்ல தான் வந்துட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த வெயிட்டிங் பீரியடே ஒரு 5 இயர்ஸ் சார். ஸோ எதனால இந்த வெயிட்டிங் பீரியட் இவ்வளோ வருஷம் ஆச்சு? இது சொல்லணும், எல்லாருக்கும் நடந்தது தாங்க. ஏன்னா 2019ல் ஷூட் பண்ண படங்கள், ரெடி ஆகிட்டு இருந்த படங்கள், அன்ஃபார்ச்சுனேட்லி எல்லாருமே என்னன்னா ஓகே இதை 2019 எண்டு ரிலீஸ் பிளான் பண்ணியிருப்போம், இல்லைனா வந்து 2020ல் பிளான் பண்ணியிருப்போம். பட் எல்லாருக்கும் நடந்த அதே விஷயங்கள் தான். ஒரு 2 வருஷம் வந்து சரியான ரிலீசஸ் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறமா அந்த லாக்டவுன்லாம் மீண்டு வரும்போது திருப்பி எங்களுக்கு அனிமல் வெல்ஃபேர் அப்ரூவல் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்துச்சு. ஸோ அதை முடித்து நாங்கள் சென்சார் எல்லாம் வாங்கி ரெடியாக இருக்கும்போது டேட்ஸ் அண்ட் இது கொஞ்சம் கைக்கூடி வராமல் இன்னும் சரியாகவே வரலை. நிறைய இடத்துல பார்த்துட்டே இருந்தோம் டேட்ஸ், ஏதாவது ஒரு கரெக்டான டேட்ஸ் அமைஞ்சிடாதா என்னன்ட்டு. ஏன்னா இவ்வளோ தூரம் எஃபர்ட் போட்டு எல்லாருமே எடுத்திருக்கோம். ஸோ அதை தான் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தோம். அண்ட் இந்த இடத்துல முக்கியமாக சொல்லிக்க விரும்புறது, மிகப்பெரிய நன்றி மதகஜராஜா டீமுக்கு, சுந்தர் சி சாருக்கு, விஷால் சாருக்கு. அந்த படம் மதகஜராஜா படம் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஹோப்பு தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கு காரணமே. அண்ட் இந்த மாதிரி எங்கள் படம் மாதிரி இன்னும் நிறைய படங்கள் இருக்குது, அந்த படங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு மதகஜராஜா டீம். அவங்களுக்கு ரொம்ப நன்றி. சூப்பர். மேபி உங்களோட அடுத்த படம் விஷால் அவர்களை வச்சு இருக்க வாய்ப்பு இருக்கா? இப்போ எழுதியிருக்காங்க, கதை எழுதியிருக்காங்க. ஓகே. ஸோ ஆரவ் இருக்கார்ல, ஸோ மேபி அவருக்கு வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு படம். ஸோ அவருக்கும் இங்கே வந்து பொசிஷன் அவரை பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிருந்துருப்பார் கண்டிப்பாக. அதுவும் யானை வச்சுலாம் எடுக்கிறப்போ பயங்கர ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டு எடுக்க வேண்டிய படம். அவர் இந்த படத்துக்காக தன்னை எப்படி மாற்றிக்கிட்டாரு? ஏன்னா இது ஃபிசிக்கல் எக்ஸாஷன் நிறையா இருக்கிற படங்க. ஏன்னா யானை கூட ட்ராவல் மட்டும் இல்லை, ஸோ யானைக்கும் அவருக்கும் இருக்கிற பாண்ட் வந்து இதில் பிரிக்கப்பட போகும்போது அந்த யானையோட சேர்றதுக்கு அவர் எடுத்துக்கக்கூடிய ஒரு எஃபர்ட்ஸ் கொஞ்சம் நிறையாவே இருக்குங்க. ஸோ அதில் ஏன்னா பிகாஸ் ஆக்ஷன் கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது நிறையாவே இதில். ஸோ இதில் குறிப்பிட்ட ஒரு சீன் நான் சும்மா சொல்லலாம், ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு மட்டும் சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஒரு கிளைமேக்ஸ் காட்சியில் ஒன்றுமே இல்லை, அவங்க 2 பேர் சேரும்போது ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் போய் சேர்ற மாதிரியான ஒரு சீன் இருக்கும். அதில் யானையோட தும்பிக்கையால் அவர் கையை பிடிக்கிற மாதிரியான ஒரு சீன் இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இது எல்லாமே ஒரு கோஆர்டினேஷனில் நடக்கும். கையை விட்டுருங்கன்னா விட்டுறாது, நான் இங்கே சொல்லி அங்கே சொல்லி அதுக்கப்புறமா நடக்கணும். ஏன்னா தாய்லாந்து கோஆர்டினேட்டர்கிட்ட சொல்லி அவர் கேர்டேக்கர்கிட்ட சொல்லி நடக்கணும். ஸோ கையை கரெக்டாக பிடிச்சிரும். ஏன்னா கையை பிடின்னு சொன்னால் கரெக்டாக அந்த டைமிங்கில் கரெக்டாக கையை பிடிச்சிரும். ஆனால் விடுறது வந்து இதே மாதிரி செயின் ஆஃப் கமாண்ட் ஃபாலோ பண்ணி தான் விடணும். அது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேருந்து அங்கே போக சொல்கிறது. ஏன்னா எனக்கு கொஞ்சம் டிலே ஆச்சுன்னா கூட உங்களுக்கு பிடிச்சி உங்களுக்கு இந்த ஷோல்டர் இருக்குல்ல, ஷோல்டர்லேருந்தே கையை தனியாக பிச்சுட்டு வர மாதிரி பிச்சுட்டே வந்துடும், இன்னும் கொஞ்சம் இதுவாக இழுத்துதுன்னா. ஸோ ஆமாம், இது ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் இழுத்துருச்சு. நல்ல வேலை டப்புன்னு அதுக்குள்ளே கமாண்டு ஃபாஸ்ட்டாக பாஸ் ஆகி டக்குன்னு கை விட்டுருச்சு. நீங்கள் உதாரணத்துக்கு எப்படி இருக்கும்னு சொல்லணும்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் கேப்டன் பிரபாகரன் படம் பார்த்துருந்தீங்கன்னா அதில் மன்சூர் அலிகான் சார் வந்து ஒரு சீனில் வந்து இப்படி கையை கட்டி போட்டு இந்த இடத்துல வெட்டுவார், கை தனியாக பிஞ்சிட்டு போயிடும். அந்த மாதிரி கை தனியாக ஷோல்டர் விட்டு பிஞ்சிட்டு வந்துடும். ஸோ இது வந்து அதான் சொன்னீங்களா, இந்த மாதிரியான ஒரு நிறைய பெயின்ஸ் இருக்குது ஷூட் பண்ணும்போது, யானையோட ஷூட் பண்ணும்போது. நான் படத்தில் நினச்சி பார்க்குறேன், ஒரு 2 செகண்ட் மட்டும் உங்கள் கமெண்ட் அங்கே வரலன்னா அவ்வளோதான். அது டேக்கில் இருக்காருன்றதுனால அவரால் அதையும் கத்த முடியல, ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, மாதிரி ரியாக்ஷனோடய இருந்திருப்பாரு.
சார் இதே மாதிரி சார் இப்போ ஆரோ கையை பிடிக்க சொன்னீங்க, கமெண்ட் கொடுத்தீங்க, பிடிச்சிருச்சு. எப்பயாவது திடீர்னு இதை வச்சு தான் ஷூட் பண்றாங்களே, இந்த கேமராவை டக்குன்னு இன்னைக்காவது தூக்கியிருக்கா? இல்ல இது வரைக்கும் அந்த மாதிரி நடக்கல. ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட். ஏன்னா எங்கால் எஸ்ஆர் சதீஷ்குமார் இருக்காரு, அவருக்கு தெளிவில்ல. ஆமா, அவர் ஷூட் பண்ணியிருக்காருல, சினிமாட்டோகிராஃபர். எங்க வைக்கணும் எங்க வச்சா ஆபத்து இல்லைன்றது அவர் கரெக்டா தெரியும். சூப்பர் சார். சார் படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். ஸோ உங்களை பத்தி சொல்லுங்க சார். எந்த ஊர் நீங்க அண்ட் எப்படி உங்களுக்கு இந்த மீடியா ஆசை எல்லாம் வந்தது? நான் பேசிக்காக சென்னை தாங்க, லைக் மெட்ராஸ்னே சொல்லிக்கலாம், சென்னை தாங்க. நான் இன்ஜினியரிங் படித்தேன், இன்ஜினியரிங் முடித்தேன். ஸோ 2009 பாஸ் அவுட் ஆனேன், மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஸோ அது முடிச்சுட்டு ஆஸ் யூஷுவல் என் படிப்புக்கேற்ற வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு 4-5 இயர்ஸ். ஸோ பட் எனக்கு ஏதோ ஏன்னா 12th வந்து சம்வேர் ஃபீல்டுக்குள்ளே வரணும் அப்படின்றது இன்ட்ரெஸ்ட் இருந்தது. பட் என்னால் கன்வின்ஸ் பண்ண முடியல, வீட்டில் வந்து கன்வின்ஸ் பண்ண முடியல. லைக் எல்லார் வீட்லேயும் இருக்கிற அதே ஒரு இதுதான், கன்ஸ்ட்ரெயின்ட் தான், அவங்களுக்கு இருக்கிற பயம்தான், அதை தான் கன்வின்ஸ் பண்ண முடியல. சம்வேர் நம்ம வேலைக்கு போக ஆரம்பித்ததுக்கு அப்புறமா ஓகே ஃபைன், நம்ம ஓரளவுக்கு விட்டுருவாங்க. ஸோ பேசிக்கான விஷயங்கள்லாம் சில விஷயங்கள் பண்ணிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஓகே உனக்கு தேவையானதை நீ பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஸோ ஒரு வேலைக்கு போக ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தென் நான் பேரலாக ட்ரை பண்ண ஆரம்பித்தேங்க. ஒர்க் பண்ணிகிட்டே ஷார்ட் ஃபிலிம்ஸ் இதெல்லாமே நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு அப்போ தான் ஆரவ் பிரதரோட அறிமுகம் கிடச்சிது. நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் டைம்ஸில் இருந்து ஃப்ரெண்ட்ஸு. ஸோ நாங்கள் அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம், லைக் ஒன்றா சில அட்வர்டைஸ்மெண்ட்ஸுமே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போவே நான் கதை எழுதிட்டு இருந்தேன். ஸோ கரெக்டாக ஒரு நேரத்தில் கைக்கூடி வந்துச்சு. ஸோ அப்படி தான் இந்த படம் நடந்துச்சு. ஸோ ராஜபீமா ரிலீஸ் ஆகி நல்ல ரெஸ்பான்சஸ் வந்துகிட்டு இருக்கு. முதல் படமே பயங்கர ஒரு சேலஞ்சிங்கான ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருக்கீங்க. ஸோ செகண்ட் படம் என்ன பிளானிங்கில் இருக்குது, என்ன ஜான்ரா நாங்கள் எதிர்பார்க்கலாம்? ஸோ எனக்கு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் படம் பண்ணணுன்றது தான் ரொம்ப ஆசையாக இருக்குது. தோ மை ஃபேவரட் ஜான்ரா இஸ் ஆக்ஷன். எனக்கு ஆக்ஷன் கொஞ்சம் ஒரு வயலண்ட்டான ஆக்ஷன் படங்கள் கொஞ்சம் நிறைய பார்ப்பேன். ஸோ பட் ஆனால் எனக்கு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் படம் பண்ணணுன்றது என்னமோ தோணிக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு கதைகள், குடும்பஸ்தன் மாதிரியோ, குட் நைட் மாதிரி, டேடா மாதிரியான கதைகள் தான் அந்த மாதிரியான ஒரு 2 கதை எழுதி வச்சுருக்கேன். ஸோ ப்ராபப்ளி பார்ப்போம், அதான் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி. சூப்பர். ஸோ ராஜபீமா படம் வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றியாக போயிட்டு இருக்கு. ஸோ இதே மாதிரி உங்களுடைய அடுத்தடுத்த படங்களும் வெற்றி பெறணும்னு சொல்லி ஜெயா டிவி டீம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ.